ஸ்ரீ ராமதேவ ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ வரவர முனியே நமக. அஸ்மத் குருபியோ நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. From today onwards, I will be presenting Sri Abhidistava, consisting of 29 slokas. Sri Vedanta Desikar composed slokas praying Lord Ranganatha Swami to dispel all sorts of fear from his mind. Whoever recites these slokas with devotion would be free from all sorts of fear. The slokas are presented in musical form. श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि अभीतिरिह यज्जुषां यदवतीरितां नां भयं भयविधायिनो जगति यन्निदेशस्थिताः तदेतत तिलङ्गितद्रुहिण शम्भुचक्रादिकं रमासगमधीमहे किमपि रङ्गदुर्यं महः दयाशिशिरिदाशया मनसि मे सदा जागृयुः श्रियाद्युषितवक्षसः श्रितमरुद्वृतासैकताः जगत्तुरितकस्मराः जलदिडिम्बडम्बस्पृशः सत्कृत्प्रणतरक्षण प्रतितसंवितः सकृत्प्रणतरक्षण प्रतितसंवितः பொருள் ஃபார் ஸ்லோகம் நம்பர் 1. திருவரங்கம் என்னும் திவ்ய தலத்தில் திருவரங்கன் என்னும் ஓர் அற்புதமான மகா தேஜஸ் பெரிய பிராட்டியுடன் வந்து அமர்ந்து காட்சி தருகிறார். இப்படி ஜோதி வடிவம் கொண்டு நிற்கும் திருவரங்கனை பக்தியுடன் வந்து அடைந்தால் சம்சார பந்தத்தால் வந்த அச்சம் கூட நீங்கிவிடும். இவ்வெம்பெருமான் பிரமன், சிவன், இந்திரன் முதலிய எல்லா தேவனினும் எல்லா வகையிலும் மேம்பட்ட பரதத்துவம் ஆவான். இத்தகைய பெருமை பெற்ற திருவரங்கனை பெரிய பிராட்டியோடு எப்போதும் அனுசந்திக்கிறோம். நம்பர் 2. பொருள். திருவரங்கப் பெருமானது திருவுள்ளம் அடியார்களிடம் கருணை மிகுந்து எப்பொழுதும் குளிர்ந்துள்ளது. இந்த கருணை எந்நாளும் குறைவுபடாதிருக்க பெரிய பிராட்டி இவர் திருமார்பை விட்டு அகலாது வீற்றிருக்கிறாள். இவர் திருமேனியை நினைத்தாலே உலக மக்களின் பாப்பங்கள் அழிந்து போம். அபீதிஸ்தவ ஸ்லோகம் 3 and 4. யதத்யமித புத்தினா பகுள மோகபாஜாமயா குணக்ரதிதகாய வாங்மனச விருத்திவைச்சித்ரியதः அதர்க்கிதஹிதாஹித क्रमविशेषमारभ्य ते तदप्युचितमर्चनं परिगृहाण रङ्गेश्वर मरुद्धरणि भावक त्रिदशनादकालादय स्वकृत्यमति कुर्वते त्वदपराततो बिभ्यतः महत् किमपि वज्रमुद्यतमिवेति यश्रूयते तरत्
யனக தத்பயம் ய இஹ தாவகः ஸ்தாவகः. அபீதிஸ்தவ பொருள் மீனிங் ஃபார் 3 and 4 ஸ்லோகம். நம்பர் 3. திருவரங்கப் பெருமானே, அடியேனுடைய மனம், வாக்கு, உடல் என்னும் முக்கருவிகளும் சத்துவம், ரஜஸ், தமஸ் என்னும் முக்குணங்களுக்கு கட்டுப்பட்டு பல்வேறு செயல்களை செய்ய முற்படுகின்றது. ஆனால் இப்பொழுது அடியேன் உன்னை போற்றுவதே சிறந்த செயல் என்று தெளிவு பெற்று இந்த துதியை உனக்கு ஏற்ற திரு உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டருள வேண்டும். பொருள் 4வது ஸ்லோகம். எவ்வகை குற்றமற்ற திருவரங்கப் பெருமானே, வாயு, சூரியன், இந்திரன், யமன் முதலிய தேவர்களும் உன் கட்டளையை மீறுவதற்கு மிக்க அச்சத்தால் தத்தம் காரியத்தை செய்து வருகின்றனர். இவ்வாறு தேவர்களின் அதிகார நிகழ்ச்சிகளுக்கும் காரணமாக கூறப்பட்டுள்ள அச்சத்தை உன்னை இவ்வுலகில் பக்தியுடன் துதிப்பவன் கடந்து விடுகிறான். அவனை பிரபத்தியில் முட்டி மோட்சத்தை அளித்து விடுகின்றாய். பிறகு அவனுக்கு அச்சம் ஏது? பவந்தமிக யஸ்வதி நியதசேதனா சேதனம் பனாயதி நமஸ்யதி ஸ்மரதி பக்தி பர்யேதி வா குணம் கமபி வேதி வா தவ குணேஷ கோபாயிதுः கதாச்சன குதச்சன क्वचन तस्य न स्यात् भयम्. श्लोकं 6. स्थिते मनसि विग्रहे गुणिनि धातु साम्ये सति स्मरते किल देहिनं यैह जातु चित्वामजम् दयैव खलु सन्तया तमत दीर्घनिद्रावचं स्वयं विहित संस्मृतिर्नयसि दामनै श्रेयसं स्वयं विहित संस्मृतिर्नयसि दामनै श्रेयसम्. ஸ்லோகம் 5. திருக்கல்யாண குணங்கள் நிறைந்த திருவரங்க நகரப்பனே, சேத்தனம் அச்சேதனம் ஆகிய பிரபஞ்சம் முழுவதையும் கட்டுப்படுத்தி வைத்துள்ளாய். இத்துணை பெருமை உடையவனான உன்னை எவன் வாயினால் துதிக்கிறானோ, வணங்குகிறானோ, தியானம் செய்கிறானோ, உன் திருநாமத்தை சங்கீர்த்தனம் செய்கிறானோ, பிரதட்சணம் செய்கிறானோ, அல்லது சர்வ இரட்சகனான உன் திருக்கல்யாண குணங்களுள் ஏதேனும் ஒரு செயலை செய்தவனுக்கு எக்காலத்திலும் எங்கிருந்தும் எவ்விடத்திலும் அச்சமே உண்டாகாது. ஸ்லோகம் 6. அரங்க நகர் அப்பனே, சேத்தனன் மோட்சம் பெற வேண்டுமே ஆனால் பிரபத்தியை செய்தே ஆக வேண்டும். மனம் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். சரீரம் வாதம், பித்தம், கபம் முதலியன தமக்கு உள்ள முறையோடு இருக்கும் பொழுது பிரபத்தியை மோட்சம் பெறுவதற்காக என் பெருமான் திருவடிகளில் சமர்ப்பிக்க வேண்டும். இவ்வாறு ஒரு முறை சரணமடைந்த சேத்தனனுக்கு அவனுடைய மரண காலம் வந்து எல்லா இந்திரியங்களும் ஒடுங்கிவிட்ட நிலையிலும் உன்னை பற்றிய நினைவுடனேயே மரணமடைந்து அவன் மோட்சத்திற்கு செல்லுமாறு செய்கின்றார்.